சில்வர் பயங்கரமா ஜாஸ்தி ஆயிட்டே போயிட்டு இருக்கு. இந்த ஆமாம். சில்வர் விலை ஏற்றத்திற்கு என்ன காரணம்? இல்லை, இது வந்து எப்பயுமே கோல்டும் சில்வரும் ரெண்டுமே ஒன்றோட ஒன்று கலந்தது ஒன்று தான். கோல்டு எப்போல்லாம் ஏறுதோ அந்த டைமில் சில்வரும் கொஞ்சம் ஏறும். அப்புறம் கோல்டு இறங்குச்சுன்னா சில்வரும் இறங்கும். இது வந்து இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, கடந்த ஒரு 40 வருஷமாக இருக்கிற விஷயம். ஆனால் இப்போ வந்து மற்ற துறைகளில் விட இப்போ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க. அதே மாதிரி கோல்டில் ஒரு பக்கம் இருக்கப்போ சில்வர்லேயும், ஏன்னா கோல்டு வந்து இன்றைக்கி ஒரு எட்டாக்கனி ஆயிடுச்சு. சாமானிய மக்களும் ஒரு நடுத்தர வர்க்க மக்களும் வந்து கோல்டு கொண்டு வரணும்னா ஒரு 2 லட்ச ரூபா கொண்டு வந்து ஒரு இடத்த வாங்கணும் அப்படின்றப்போ அவங்களால முடியாது. 2 பவுன் எடுக்கணும்னாலே 2 லட்ச ரூபா. ஸோ பட் எடுக்கணும்னு ஆசை, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆசை. என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை, என்கிட்ட ஒரு 50,000 60,000 இருக்குது, சரி நான் தங்கத்தில் வெள்ளியில் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி வர்றப்போ வெள்ளியில் டிமாண்ட் வருது. இதுக்கு நடுவில் வெள்ளி விலை பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கடந்த ஒரு 3 வருஷமாக 2023 ஒரு 20% ப்ராஃபிட் கிடச்சிது. 2024 56% ப்ராஃபிட் கிடச்சிது. 2025 இப்போது, அதாவது ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து அக்டோபர், இன்றைக்கி நம்ம பேசுகிறப்போ இன்றைக்கி தேதி 13, இந்த 13 அக்டோபர் அதாகப்பட்டது கரெக்டாக 9.5 மாதம். அதுக்குள்ளேயே வெள்ளி எவ்வளோ தெரியுமா இருக்குது? டபுள் ஆயிடுச்சு. 98 ரூபா இருந்த வெள்ளி 100% எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து 197 ரூபா. 98னா அடுத்த 196 ரூபா வரணும். அதை விட தாண்டி 197 ரூபா இன்றைக்கி ரேட் வந்திருக்கு. அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வெள்ளியுடைய இதை பார்த்தோன்னே மக்களுக்கும் வந்து ஃபர்தராக வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். 2 விஷயம் தானே. ஒன்று வந்து அவங்கள்ட்ட பணம், ஏழைகளின் நண்பன் வெள்ளி, என்ன அந்த பணத்துக்கு தகுந்த மாதிரியும் இன்வெஸ்ட் பண்ண முடியுது அப்படின்ட்டு வெள்ளியில் கொடுக்குறாங்க. அதனால் வெள்ளியோட ரேட்டு தாறுமாறாக போய்கிட்டே இருக்குது. இனி கூட இன்னும் உயரும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கருத்து.